அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ கிராவிடேஷன் ஈர்ப்பு விசை இது சம்பந்தமாக ஒரு அடிப்படை எக்ஸசைஸ் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராவிடேஷன் ஃபீல்டை பற்றின அடிப்படை நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா பின்னாடி படிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களுக்கு அது உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் அது படிக்கிறோம். நான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணது ரொம்ப சிம்பிள். வெறும் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்கள். ரைட், நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், 2 spheres உருளைகள் ஆஃப் மாசஸ் 10 kg அண்ட் 20 kg, ஒன்று 10 கிலோ இருக்குது, ஒன்று 20 கிலோ இருக்குது, ஆர் 5 மீட்டர் அப்பார்ட், ரெண்டுக்கு உள்ள இடைவெளி 5 மீட்டர். கால்குலேட் தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி மாசஸ். ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கவர்ன் பை சிம்பிள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். லா இஸ் வெரி சிம்பிள், பட் அதனுடைய இம்பேக்ட் இந்த உலகத்தில் கிரியேட் பண்ணது கற்பனை பண்ண முடியாத இம்பேக்ட். லா இஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் m1 அண்ட் m2. ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் given by F is equal to constant of universal gravity G into m1 m2 divided by r square. rங்கிறது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். ரைட், இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் 6.67 into 10 to the power of -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கேஜி ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். வில் சி. ஸோ m1 இஸ், கேமரா க்ளோஸாக வந்துட்டோம். ஸோ m1 இஸ் 10 கிலோகிராம், m2 இஸ் 20 கிலோகிராம். டிஸ்டன்ஸ் ஒரு கேள்வி மட்டும் நான் அந்த இதில் கேட்டுக்கிறேன். டிஸ்டன்ஸ் பொதுவாக டீன்னு போடாமல் நம்ம ஏன் ஆர்னு போடுறோம்? ஜஸ்ட் சி, திங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். பிள்ளைங்க இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மட்டும் நோக்கம் இல்லையா நமக்கு. ஸோ ஆர் பயன்படுத்துகிறோம், இஸ் 5 மீட்டர். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா you are getting the answer 53.36 into 10 to the power of -11 நியூட்டன். சரிங்களா பிள்ளைங்களா? சிம்பிள். அப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கல, இவ்வளவு எளிமையான கணக்கு இதை ஏன் நம்ம முதல் எக்ஸசைஸாக செய்கிறோம் அப்படின்னா சில காரணத்துக்காக. ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், 10 கிலோகிராம் 20 கிலோகிராம் இருந்து 5 மீட்டர் இருந்தால் அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோடைய அளவு 53.36 into 10 to the power of -11. என்னுடைய பொருள் என்ன? that is 53.36 divided by 1 போட்டு 11 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. this is the thing. அப்போ இது என்ன ஆகும்? this becomes 0.00000000. ஓகே, நியூட்டன். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இட் இஸ் அந்த வேல்யூ மிக 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 குறைவான வேல்யூ. அதனால தான் பல நேரங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கிராவிட்டிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சால் கூட, இப்போ 2 சாக் பீஸ் இருக்குன்னா இந்த 2 சாக் பீஸ் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. ரைட், ஆனால் நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது, அவ்வளோ ஈஸியாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த ஃபோர்ஸோட அளவு எப்படி இருக்குது? மிக குறைவாக இருக்குது. ஏன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இல்லாட்டி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியறதுக்கு காரணம் எர்த்துடைய மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எர்த்துடைய மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, தட் இஸ் இதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த m1 இருக்கிறதுனால, ஓகே, நம்மளால் அதை என்ன செய்ய முடியுது? ஃபீல் பண்ண முடியுது. ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். யாருக்கா தெரியுமா இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூவை யார் கண்டுபிடிச்சாங்க? one of the very famous scientist, Cavendish, British scientist. அவர் தான் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு கிளாஸில் சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அவர் எப்படி அந்த ஜியோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாருங்கிறத நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ சிம்பிள் விஷயம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதி அன்பு வாழ்த்துக்கள்.